முயலும் ஆமையும் கதை. ஒரு நாள் ஒரு முயல் மற்றும் ஒரு ஆமை காடு வழியாக நடந்து கொண்டிருந்தனர். முயல் பெருமையாகச் சொன்னது, நான் எவ்வளவு வேகமாக ஓடுவேனோ, யாரும் எனக்கு சமம் இல்லை. ஆமை சிரித்துக்கொண்டு சொன்னது, அது சரி, ஆனால் ஒருவேளை நான் உன்னை வெல்லலாம். முயல் அதைக் கேட்டு பெரிதாக சிரித்தது. நீயா என்னை வெல்லப் போகிறாய்? சரி, ஒரு பந்தயம் போடுவோம். அவர்கள் இருவரும் ஒப்பந்தம் செய்தார்கள். மலையின் மேல் இருக்கும் மரம்தான் இறுதி புள்ளி. பந்தயம் தொடங்கியது. முயல் துடிதுடி ஓடி சென்றது. ஆமை மெதுவாக ஆனால் உறுதியுடன் நடந்தது. சில தூரம் சென்றதும் முயல் நினைத்தது, ஆமையை முந்திட்டேன், சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம். அது ஒரு மரத்தின் கீழ் படுத்து தூங்கிவிட்டது. ஆனால் ஆமை நிதானமாக இடைவிடாமல் நடந்து கொண்டே இருந்தது. சூரியன் மறையும் நேரத்தில் ஆமை மலையின் உச்சியில் உள்ள மரத்தை அடைந்தது. முயல் விழித்தபோது ஆமை ஏற்கனவே வெற்றி பெற்றது. முயல் வெட்கப்பட்டு சொன்னது, என் வேகம் இருந்தும் என் சோம்பல் என்னை தோற்கடித்தது. ஆமை சிரித்துச் சொன்னது, மெதுவாக இருந்தாலும் முயற்சி விடாமல் இருந்தால் வெற்றி நிச்சயம். பாடம்: மெதுவாக சென்றாலும் நிதானமும் முயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம்.